ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 12th பயாலஜி அண்ட் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சாப்டர் 4ல் பியூ சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட் இந்த கொஷினை நோட் பண்ணி படிச்சிருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் தான் டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறக்குருடு. இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்கல. கலர் பிளைண்ட்னஸ், அதே மாதிரி ட்ரைசோமி 13 ட்ரைசோமின்னு இருக்கும். ஸோ இந்த கொஷினும் இது வரைக்கும் கேட்கல, அதனால இந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங், இது எவ்ரி இயர் அதிகமாக கேட்கறது. மரபு அடிப்படையில் மனிதன் ரத்த வகைகளை விவரி, இந்த கொஷின் நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலாசிமியா அப்படிங்கிற கொஷின். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, இதுவும் அதிகமாக இன்னும் கேட்கல. ஸோ இந்த 3 கொஷினில் எதனாச்சும் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ்ஸு, ட்ரைசோமி அல்லது தலாசிமியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸு வேறுபட்ட இனச்சல் ஆண் மற்றும் பெண் உயிரிகளை பற்றி விவரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது தனியாக கேட்கலாம் அல்லது வந்து இது தனியாக கேட்கலாம். இந்த 2 கொஷினும் தனித்தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து படிச்சிருங்க, ஹெட்ரோகேமெட்டிக் மேல் அண்டு ஃபீமேல். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட் கமெண்ட்டில் கம்ப்ளீட் சார்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படின்னா தான் அடுத்தடுத்த நாட்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் அதை கமெண்ட்டில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.